தான் நீங்கள் ஒரிஜினல் எம்எஸ்ன்னு நிரூபிக்கிறீங்க. எனக்கு தெரியும்ல யார் வந்து ஒரிஜினல் அப்படின்னு தெரியும் எம்எஸ். ஓகே, பாடல்லாம் நல்லா போகுது. அது டெய்லி ஜிம்மு போவையில் கேட்டுட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது ஒரு காலம். ஆனால் இப்போ வந்து வேறு காலமாக மாறிடுச்சு. சரி, ஓகே. எப்போ மெசஞ்சர் ஓப்பன் பண்ண போகிறீங்க? என்ன சூழ்நிலைன்னு சொன்னீங்க? மெசேஜர் ஒன்றும் வரவே இல்லை பதில். கோவிந்தன், ஆமாம்மா, கண்டிப்பாப்பா. கோவிந்தராஜ், உடம்பு மெயின்டைன் பண்ணும். ஆமாம்ப்பா, அது ஒர்க் அவுட் போயிட்டால் தன்னாடி மெயின்டைன் ஆகிடும். திங்கக்கிழமையிலேருந்து வெரி நைஸ். கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடுவேன். ஒர்க்குலேருந்து எல்லாமே போய் ஆகணும். அக்கா முகம் சூப்பர், ரொம்ப நன்றி. அன்பு அன்பு வாங்கப்பா. ஹாய்டா தங்கம், எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஆதித்யா எம்எஸ் வணக்கம். சீக்கிரம் சரி பண்ணுறீங்க. என்னத்தை சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா? அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஒன்று ஆரம்பிச்சிருங்க எம்எஸ், அவ்வளோதானே. என்ன பெரிய என்ன ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இது கூடமா தெரியாது? ஓகே ஆதித்யா, லைவ் டிபி சூப்பரா. ஓகே, அது நேற்று எடுத்தது தான் ஆதித்யா. சதீஷ் வாங்கப்பா. ஹாய்ப்பா. சென்னையா? நம்ம எம்எஸ்ஸும் சென்னை தான். ஓ, மொபைல் வாங்கணும். ஒரே மாதம் சம்பளத்தில் எல்லாம் வாங்க முடியுமா எம்எஸ்? பொறுமையாக எதையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது. எல்லாம் பாசிட்டிவாக நினைக்க வேண்டியது தான். அவசரப்பட்டு வந்து எதையும் ஃபுல்லாக செஞ்சிடாதீங்க. ஒன்று ஒன்றா போங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் கார் நமக்கு முக்கியம். மொபைல்லாம் ஏற்கனவே இருக்குது, லேப்டாப்லாம் இருக்கும் இல்லையா? அடுத்தடுத்தது ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். முதல்ல கார் பார்த்தீங்கல்ல, என்ன கார் வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்க? அதை முதல்ல யோசிங்க. நல்ல காராக பார்த்து ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்க. அன்பு சேலமா? ஓகேப்பா. வேந்தன் ஹாய்ப்பா, வணக்கம். எம்எஸ் பிஸியாக போயிட்டுருக்கீங்க. சூப்பர், நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். ஆனால் வந்து ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறணும் எம்எஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு கார் புக் பண்ணுங்கள், அடுத்தது ஒவ்வொரு பொருளாக வாங்குங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் பட்டது இந்த 1 மந்த்து தெரியும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். சென்னை வாங்கப்பா. மும்பை சஞ்சீவி வாங்க, வணக்கம். வாங்க அன்னியன், வணக்கம். அதுதான் எம்எஸ், பொறுமையாக இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம சாதிக்கலாம் எம்எஸ். இன்னொன்று என்னென்னா, முதல்ல நம்ம வந்து செய்கிற வேலையை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சிடணும். 1 மாதம் 2 மாதம் சிறப்பாக வந்து நல்ல இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செய்யலாம். நம்ம எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க தான் போகிறோம் இல்லையா? அந்த அதிக ஆசைப்பட்டு நம்ம எதையும் வந்து இது பண்ணக்கூடாது. அதுதான் நமக்கு கண்ட்ரோலாக பண்ணி கரெக்டாக கொண்டு போனோம்னா மெயின்டைன் பண்ணலாம். அதுதான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பண்ணிவிட்டு அப்புறமா அவஸ்தைப்படுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்னா, எனக்குமே ஆசையெல்லாம் இருக்குது, கார் வாங்கணும், கார் மாற்றணும்லாம். ஆனால் நான் வந்து இப்போ டிரைவிங் ஸ்கூலுக்கு அந்த பழைய கார், ஓல்டு கார்லேயே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம திருப்பி நம்மளால் மேலே போயிட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படிங்கிற இதில் தான், ஓகேவா? அதனால் நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது இல்லை. கோவிந்தராஜ், படிக்காட்டு எங்கே இருக்கா? படிக்கட்டா? படிக்கட்டு இங்கே தான் இருக்குது. வாங்க, எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்குது, மேலே ஏறி வந்துடலாம். வாங்க. என்ன இன்ஜின் இல்லைன்னா என்ன வண்டி வாங்க போகிறீங்க? ப்ரெஷ்ஷோ? ஆமாம், மாருதி. ஆமாம், ப்ரெஷ்ஷோ சொன்னீங்க. ஆமாம் எம்எஸ். இன்னொன்று இது இக்னிஸா? ஓகே, நான் அந்த கார் பக்கத்தே போகல எம்எஸ். ஏன்னா நமக்கு வாங்குகிற தகுதி வரும்போது போய்க்கலாம். வெளியில் போய் ஒரு காராக போகிறதெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன். இப்போதைக்கு ஓல்டு கார் ஏதோ போகிறதுக்கு நமக்கு இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டல் போக கூட நமக்கு அவசரத்துக்கு வேணும்னா ஓல்டு கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது நேற்றையே முந்தானத்து நின்று போச்சு எம்எஸ் வழியில். அதுக்கப்புறம் பெட்ரோலை வாங்கிட்டு வந்து ஊற்றி எல்லோரும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி, அவ்வளோ கஷ்டம்தான், என்ன பண்ணுறது? அதோட தான் ஓட்டி தள்ளிட்டு வந்தோம். வாங்க ஆரோக்கு வாங்கப்பா. நைஸ் ஆண்டி, வணக்கம்ப்பா. கரீம், அன்னியன் இல்லை, அம்பியா இல்லை, ரொமாவா? நீ யாருப்பா? உன் பேர் சொல்லுப்பா. அவர் திடீர்னு வருவார் கரீம், ஓகேவா? திடீர்னு அம்பி வருவார், திடீர்னு அவர் வருவார். அவர் தான் அவரோட கேரக்டர். ஓகே எம்எஸ், சூப்பராக சிறப்பாக வாங்குங்க. வாங்கிட்டு சொல்லுங்கள். சென்னை வரும்போது ஒரே ஒரு ரவுண்டு கொடுங்க எனக்கு. கோவிந்தராஜ், எங்கே லைஃப்பில் போகலாம்னு இருக்கீங்களா? லிஃப்ட்லையா? ஓகே, லிஃப்ட்டு தான். அதை தான் நான் சொன்னேன். படிக்கட்டில் போங்க, பொறுமையாக போனீங்கன்னா சிறப்பாக போயிடலாம். லிஃப்ட்டுனா வேகமாக போகும், திடீர்னு நின்றுடுச்சுன்னா பிரச்சனை. அதுதான் சொன்னேன். 300 km ஓட்டி கஷ்டமாக இருக்கா? ஓல்டு வண்டியா? ஓகே. ஏன் 300 கிலோமீட்டர் பழைய வண்டி? ஏன் அதுவும் ஓல்டு இஸ் கோல்டு தானே. என்ன காரு எம்எஸ்? பழைய ஓல்டு கார்? என்ன ஓல்டு காரு? என்ன வருஷம் வச்சுருக்கீங்க? என்ன வருஷம் வச்சுருக்கீங்க?